என்னங்க ஏன் இப்படி மாறுபட்ட வார்த்தைகளால் பேசி என் மனதை கஷ்டப்படுத்துகிறார்? நான் ஒண்ணும் மாறல, இப்பதான் தெளிவா கேட்கிறேன். மூத்த மகன் ராமன் உயிரோடு இருக்கும் பொழுது, நாட்டில வாழும் பொழுது இளைய மகன் பரதனுக்கு எப்படி பட்டாபிஷேகம் சூட்டுவது? இது சத்திரிய தர்மம் அல்ல. என்ன சொன்னீங்க? மூத்த மகன் ராமர் இருக்கும் பொழுது இளைய மகன் பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்க முடியாது. நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் நம்மளை தவறாக பேசுவாங்க. அதற்கு ஒரு வழி இருக்கு. ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்வது என்று அறிவித்தது என்னுடைய விருப்பத்திற்காக மட்டுமல்ல, நாட்டு பிரஜைகளுடைய விருப்பமும் அதுதான். கண்ணே, நாடு யாருது? நம்முடைய. நாம தானே முடிவு பண்ணணும். நாட்டு மக்கள் இருந்தால்தான் நாம் இருக்க முடியும். கண்ணே, நான் சொல்வதை புரிந்து கொள். உன் மனதை மாற்றிக்கொள். ஒரு முடியாது. நீங்க அப்ப எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தது நீங்க எல்லாம் சும்மா சும்மா சொன்னீங்களா? சூரிய குலத்தின் வேந்தன் நான். சத்தியம் தவறாத மனதாகவே வாழ பார்க்கிறேன். நீ சொன்னது போல பரதனே என் நாட்டை ஆளட்டும். அப்படி பரதன் இந்த நாட்டை ஆண்டா நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் அண்ணன் ஸ்ரீராமர் இருக்கும் போது இந்த பரதன் இந்த நாட்டை ஆடுறான்னு இங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லா நாக்கு மேல பல்லு போட்டு என் பையில தப்பா பேசுவாங்க. அதனால் இன்னும் நாம் என்னத்தான் செய்ய? சாமி, கண்ணி, நாட்டை என் மகனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைங்க. இந்த நாட்டிலே ராமர் இருந்தாலும் இந்த நாட்டு மக்கள் எல்லாம் இப்படி பேசுவாங்க. அதனால் உங்களுடைய மகனாகிய மூத்த மகனாகிய ஸ்ரீராமர் இந்த நாட்டை விட்டு காடு 14 வருடம் போகட்டும். நம்ம புள்ள இல்ல, உங்க புள்ள. நம் மூத்த மகன். நானா பேசுறேன். நம் மூத்த மகன் ராமனை 14 வருடம் வனவாசம் செல்ல சொல்கிறாயே. ஐயோ, தந்தை என்று கூட எந்த கவனிக்காமல் இருப்பான் ராமன். மூச்சுக்கு 300 முறை, நாவில 400 முறை அவன் பெற்ற தாயை விட உன்னைத்தானே அம்மா அம்மா என்று அழைத்து கூவிக் கொண்டிருப்பான். அவனை போய் எப்பேற்பட்ட நிலைக்கு ஆளாக்கு சொல்கிறாயே. உன் மனமானது கல்லா அல்லது இரும்பா பாரதியே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் மகன் பரதன் இந்த நாட்டை ஆளணும். அந்த ஸ்ரீராமர் 14 ஆண்டு வனவாசம் போகணும்.
இது உங்களால நிறைவேற்ற முடியுமா முடியாதா? ராமன் வனவாசம் போக வேண்டும். ஆமா. அப்படி ராமன் வனவாசம் சென்றால் நாடும் நாட்டு மக்களும் நாட்டில் உள்ள பிரஜைகளுக்கு எது என்ன ஆவது? நம் நாடே நிலை உணர்ந்து போகும்படி. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, என் புள்ள பரதம் பார்த்துக்குவான். சத்தியம் என் கரங்களை கட்டி போட்டு விட்டது. ஐரோப்பியமா நகரில் இருளாவது ஆழ்ந்தது. நான் செய்து கொடுத்த சத்தியத்தின் வாக்குப்படி பரவனே நாட்டை ஆளட்டும். உத்தமனாகிய ராமன் 14 வருடம் காட்டில் வாசம் போகட்டும். ராமா, இந்த கரையை நான் எங்கு சென்று துளைக்க போகிறேன்? ராமா, ராமா. என்னடி? எதுக்கு எல்லாம் சிரிக்கிறீங்க? எதுக்கு சிரிக்கிறீங்க? அவன்தான் அப்படி இடிச்சு இடிச்சு வச்சிருவாமா, ஏதாவது வாய் வந்து பேசுறீங்களாமா? என் புள்ள நான் ஆடுறதுக்கு நான் பேசுறேன், என் பொறுத்து உனக்கு என்ன போகுது? என்னடா ராமா, ராமா, ராமா. செத்து போயிட்டாரா? செத்து வேண்டாமா? ஐயோ. ஏய், என் புருஷ செத்து போயிட்டான்னு தெரிஞ்சா நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் வெடிச்சா பட்டாபிஷேகத்துக்கு சம்மதிப்பாங்களா? அத என்ன? ஏய், நான் சொல்றது கேளு, உடனே நீ எதுக்கு பேசுறேன்? அந்த கிழமை எடுத்து போய் ஒரு மூடியில போட்டு சாக்கு போட்டு மூடி வை. அதெல்லாம் ஏசாக்கு போட்டு மூடிட்டு அப்படி மூடி வச்சுட்டு விடிந்தால் கப்படிக்குதா? விடிஞ்சா என் மகள் பரதனுக்கு இந்த நாட்டை பட்டாபிஷேகம் செஞ்சு வச்சுட்டு பிறகு அந்த கிழவனை பாத்துக்கலாம். எது வேணாலும் பண்ணு, போ போ. ஏய், அதனால நான் போய் வேலை நிறைய இருக்கு. ஏய், இதை என் புருஷகிட்ட சொல்லிட்டு அந்த கிழவனும் செத்து போயிட்டான். முடிஞ்சு போச்சு. அதை தூக்கி முனையில போட்டு இல்ல இங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த ராம இருக்கிறானே, அந்த ராமகிட்டையும் போய் சொல்லணும் இல்ல? நான் போய் அந்த ராமகிட்ட எப்படி சொல்றேன்னு மட்டும் பாரு. நான் இதுக்கு மேல என் வேலையை பாடி என்ன நடக்குதுன்னு